வணக்கம். இன்னைக்கு நான்வெஜ் சமையலில் வந்து கறி விருந்து மிளகு வறுவல் தான் பண்ண போகிறோம். இந்த கறி விருந்து வச்சாங்கன்னா இந்த மிளகு வறுவல் வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு இன்றைக்கி இந்த பவுலில் வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து எலும்பு கறி எல்லாம் சேர்ந்தது தான் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துண்டும் 20 கிராம் 25 கிராமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். எப்பவுமே சின்ன துண்டாக கட் பண்ணால் தான் நல்லது. அப்படின்னா தான் நமக்கு நல்லா வெந்து வரும். நல்லா சிக்கனை பொறுத்தளவு நல்லா வேக வச்சு சாப்பிட்ணும். அரைகுறையாக நம்ம பெரிய பெரிய பீஸாக போட்டு அரைகுறையாக வேக வச்சிடக்கூடாது. அதனால் நல்லா இந்த மாதிரி துண்டுகளை சிறுசாக வெட்டி நல்லா 2-3 தடவை கழுவிட்டு இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூனு நிறையா சேர்த்துக்கங்க. தூள் உப்பு ஒரு தடவை நல்லா விரவிடலாம். உப்பு மஞ்சளும் நல்லா கறியில் படுற மாதிரி நல்லா விரவி கொடுத்துருங்க. விரவி கொடுத்துட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் ஒரு மூடி போட்டு ஊற விட்டுறலாம். அது வாட்டில் ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்து மற்ற சமாச்சாரத்தெல்லாம் நம்ம வெட்டி ரெடி பண்ணிக்கலாம். மிளகு வறுவல் பண்ணுறதுக்கு முதல் வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பெரிய கடாயை எடுத்து வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி சூடாகிட்டு இருக்கும்போது நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூனு சோம்பு தாளிப்பில் சேர்த்துருங்க. பொரிஞ்சு வரட்டும். ஒரு 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மிளகு வறுவல்லேருந்து இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. அதனால் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் இந்த மிளகு வறுவல் நல்லா ஜம்முன்னு இருக்கும். எண்ணெயிலே போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா ஒரு பிரட்டினோடனே இந்த அளவுக்கு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்து உரிச்சிட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை எண்ணெயிலே நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டும் வெங்காய பேஸ்ட்டும் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கருவேப்பிலை 2 கொத்து உருவி உள்ளே சேர்த்து விட்ருங்க. சேர்த்துட்டு ஒரு பிரட்டி விடுங்க. அடுத்து 3 தக்காளி மீடியமாக சைஸில் 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது நமக்கு நல்லா வெந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வரட்டும். இப்போ நம்ம பேஸ்டெல்லாம் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே தனி மிளகாய் பொடி ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க. ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன். அவ்வளோதான். இந்த 3 மசாலா தான் சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ மசாலா சேர்த்து 2 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு கெட்டியான தொக்கா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து உப்பு மஞ்சளில் ஊற வச்ச சிக்கனை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல மசாலாவோட பிரட்டி விடுங்க. சிக்கனை உள்ளே போட்டு மசாலாவில் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க. சிக்கனில் இருக்க தண்ணி நல்லா இறங்கி வெந்து வரட்டும். இப்போ மூடி போட்டு நம்ம வந்து சிக்கனை வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம மூடி வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. அந்த 10 நிமிஷத்தில் நம்ம 3 தடவை நல்லா கலந்து விட்ருக்கோம். இது 4வது தடவை கலந்து விட்றோம். பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனில் இருக்க தண்ணியும் அந்த கிரேவியுமே சேர்ந்து அந்த சிக்கன் நல்லா பக்குவமாக வேக வச்சு அந்த கிரேவி பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே டேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மெத்தடே அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த கறி வெந்து வரணும். நம்ம எப்பயுமே வந்து சிக்கன் நல்லா வேக வச்சு தான் சாப்பிட்ணும். அதனால தான் சொல்கிறேன், நல்லா அந்த கிரேவிலே நல்லா வேகட்டும். கூட 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். அப்புறம் நம்ம வந்து மூடியை எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனில் அந்த லேசான அந்த கிரேவி நல்லா டச் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இந்த சமயத்தில் இப்போ நமக்கு மொத்தமாக 15 நிமிஷம் ஆயிடுச்சு இந்த சிக்கன் வேகிறதுக்கு. இப்போ மிளகு வறுவல்ன்றதுனால கடைசியாக நம்ம மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். நீங்கள் வந்து வீட்டில் லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே பொடியாக இருந்தாலும் சரி, அதை 1 டீஸ்பூன் மட்டும் அதில் 1 டீஸ்பூன் மட்டும் தூவி விடுங்க. காரம் கொஞ்சம் தூக்கலாக நினச்சிங்கன்னா மறுபடியும் நீங்கள் மிளகுத்தூள் தான் சேர்க்கணும். இப்போ மல்லித்தலை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்து விட்டுடலாம். புதினா ஒரு 10 தலை கடைசியாக அந்த ஃப்ளேவர் வாடகைக்காக நம்ம மல்லி புதினாவும் கடைசியாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. சோறில் வச்சு லேசாக அப்படி எடுத்து போட்டு ஒரு பிரட்டி சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். சும்மா ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே டைம் பாஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு 2 பேரே சாப்பிட்டு முடிச்சுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சு. அந்த மிளகெல்லாம் நல்லா அதில் ஒட்டி மசாலாலாம் வெட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மொத்தமாக நமக்கு 18 நிமிஷம் ஆயிடுச்சு. அருமையான கறி விருந்து மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நல்லா நாக்கில் எச்சி ஊறும், சாப்பிட்ணும் போல தோணும். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே நீங்கள் சிக்கன் வாங்கிட்டு இதே மெத்தடில் இதே ஃபார்முலாவில் செய்யுங்க. இப்போ நமக்கு தயாராகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம்.